நமச்சிவாய வாழ்க. அவனர்களாலே அவன்தாள் வணங்கி. சன் நட்சத்திர உயர்கணித சாரஜோதியத்தின் மூலமாக இன்று அபிராமி அந்தாதியினுடைய 50வது பாடல் பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த 50வது பாடல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்களா, பொதுவாக எதிரிகள் பொதுவாக எல்லாத்துக்கும் இருப்பாங்க. எதிரிகள் இல்லாத ஆட்களே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் எதிரி வந்துடுறாங்க, அல்லது பொறாமை வந்துடுது. இதே நாம் ஒரு ஏழையாக இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய பணக்காரர் நம்ம மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டு, நம்மளை ஏதோ ஒரு பழி வாங்கும் நோக்கத்தோடு ஏதோ ஒன்று பண்ணுறாருக்குள்ளே நாம் இல்லாதவங்க அவங்களை எதிர்க்க முடியாது. மனதளவில் வேணால் நம்ம வேண்டிக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாமே தவிர, ஆனால் உண்மையாகவே ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட நாம் எதிர்த்து போராட முடியுமா, அல்லது எதிரி அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு பெரிய பெரிய விஐபிகள், ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம், இந்த மாதிரி ஆளுண்ட ஏதோ ஒரு வகையில் பகை உணர்வு வந்துடுது, ஜெயிக்க முடியல அப்படின்னா, அதுக்கு அபிராமி அந்தாதியினுடைய எந்த பாடலை பார்த்தா கடவுளாகவே அம்மாவே அவங்களுக்கு தண்டனை தருவாங்க நியாயம் பார்த்து அப்படின்னு பார்த்தீங்களாக்க, அபிராமி அந்தாதியினுடைய 50வது பாடல், அதாவது கன்னிமார் சாமின்னு சொல்லுவாங்க. அருவாள் வைத்திருக்கக்கூடிய மினிப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய, அதாவது அருவாள் வைத்திருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி, முனியப்பன் சொல்லக்கூடிய கடவுள், அங்கே பார்த்தீங்கன்னா கன்னிமார் தெய்வங்கள் இருப்பாங்க. ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, சாதாரணமான இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிமார் சாமிக்கும் கருப்பராயன் முனியப்பன் இருக்கக்கூடிய கன்னிமாருக்கும் நிறைய பவர் வித்தியாசங்கள் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். பவர்னால் அதனுடைய ஆரோ பவர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இதை ஏன் நம்மளுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரர் நம்மளுக்கு எதிரியாக இருந்து நம்மளுக்கு சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிற, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, நாம் இல்லாதவங்களா இருக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க அபிராமி அந்தாதியினுடைய 50வது பாடல் அதை நல்லா தெளிவாக ஆழ்ந்து கேளுங்க. நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்சசாயகி சம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சிவாயகி ஆயகியாதி உடையாள் அரணம் சரணமக்கே அப்படின்னு அந்த அபிராமி தாய்கிட்ட நாம், அந்த கன்னிமார் சாமிகிட்ட நாம் அபிராமி அந்தாதியினுடைய இந்த 50வது பாடலை பாடும் பொழுது நம்மளுக்கு எதிரிகளே இல்லாமல் ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இல்லாமல் அவங்க செத்து போயணுங்கிறதல்ல, அதாவது நமக்கு தொல்லை தரக்கூடிய எதிரிகள் நம்ம பக்கம் பணிவாக பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை நம்ம அபிராமி தாயை நம்பி நம்மளுடைய மனம் ஆழ்ந்து கவனமாக, அதாவது நம்முடைய முழு நம்பிக்கையும் செலுத்தி நாம் அங்கே இந்த பாடலை படிக்கணும். அல்லது ராகமாக பாட தெரிஞ்சால் ராகமாகவும் பாடலாம், படித்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இது எதிரி இருக்கிறவங்க தான் இல்லை. இப்போ கந்திஷ்டி, ஓம்பல், பில்லி சூனியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பாடல் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். அதேமாதிரி நம்முடைய ஆஃபீஸ் பெருமாநல்லூரில் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது 7 to 9 மணி வரைக்கும் உங்களுடைய ஒரு கேள்விக்கு உண்டான இலவச பதில் அளிக்கப்படும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 4ஐயும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிட்டிங்களா, உங்களுடைய ஒரு கேள்விக்கு உண்டான பதில் அளிக்கப்படும். காலை 7 to 9. ஞாபகம் வச்சுங்க. நமச்சிவாய வாழ்க. அவனர்களாலே அவன்தாள் வணங்கி.